ஹாய் காய்ஸ் மற்றும் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் அவர்களுக்கு ஒரு அன்பான சந்தோஷமான செய்தி. செல்வராவனின் படைப்புகள் என்றால் ஒரு தனி ஒரு உலகம். கொடி, கார்த்திக், அனிதா, குலசேகர பாண்டியன் இவர் யார் என்று நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இந்த செய்தி உங்கள் இதயத்தை மற்றும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். சமீபத்தில் சொர்க்கவாசல் திரைப்படத்தின் ப்ரொமோஷனில் செல்வராகவன் சார் தன்னுடைய அடுத்த பட அப்கமிங் ஃபில்மை பற்றி சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைய வீடியோவில் அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். புதுப்பேட்டை 2 மற்றும் 1001 2 பற்றிய செல்வராகவனின் பதில்கள். அது வெப் சீரிஸா எடுக்க அவர் முயற்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வீடியோல முழுமையா பாருங்க. அது உங்களை எதிர்பாராத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தகவலோட உரிய வைக்கும். செல்வராகவன் சார் திரைப்படங்கள் என்றால் அது ஒரு தனி மனித உணர்ச்சிகளின் கண்ணாடி. உதாரணத்துக்கு புதுப்பேட்டையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துல குலசேகர பாண்டியன் கொலை வெறியை அரசியல் வாக்கியை கொண்டு ஒரு படத்தளமாக அமைந்தது. 1001 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சோழ மன்னர்களின் ரகசிய போராட்டத்தை பற்றி விரிவாக சொன்ன படம். இவை போன்ற கதைகள் எப்போதுமே மற்ற எந்த படங்களுடன் ஒப்பிட முடியாது. அப்படி இருக்கும் வகையில் 2ஆம் பாகம் பற்றிய அறிவிப்பு ரசிகர்களுக்கு ஆவலாகத்தான் இருக்கு. சொர்க்கவாசல் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் செல்வராகவன் சார் யாரும் எதிர்பாராத கேள்வி ஒன்று கேட்டாங்க. புதுப்பேட்டை 2 மற்றும் 1001 2 எப்போது வரும்? அதற்கு செல்வராகவன் பதில், இந்த 2 கதைகளையும் ஒரு வெப் சீரிஸாக உருவாக்க அவர் திட்டமிட்டிருக்காரு. ஏனெனில் ஒரு வெப் சீரிஸாக அதை உருவாக்கினா கதைக்கு தேவையான அதிக நேரத்தையும் கதாபாத்திரங்களையும் விரிவாக விளக்கும் சூழலையும் தருகிறது என்று அவர் நம்புறாரு. இது ஒரு மாபெரும் திருப்பமாக உள்ளது. ஒரு வெப் சீரிஸ் தொடர் என்றால் புதுப்பேட்டையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தலை சிறந்த கிரைம் த்ரில்லாக ஒரு நீளமான கதை, 1001 ஒரு வரலாற்று சாகசம், சிறிய விவரங்கள் உட்பட முழு பிரம்மாண்டத்துடன் நினைச்சு பாருங்க. இந்த தீர்மானம் தமிழ் சினிமாவின் பரிமாணங்களை மாற்றும் என அனைவரும் நம்புறாங்க. செல்வராகவனின் படங்களுக்கு இருக்கும் தீவிரமான ரசிகர்கள் கூட்டம் இந்த அறிவிப்பால் இருபுறமும் கொண்டாடி வருகின்றன. நமக்கு தற்போது எதிர்பார்ப்பு என்னவென்றால் கார்த்தி, ரீமாசன் இருவரும் சேர்ந்து திருப்பி இந்த காட்சிகளில் ஒரு மெகா ஸ்கேல் ஒன்று உருவாக்கின எப்படி இருக்கு? இதே நேரத்தில் ஒரு வெப் சீரிஸாக வந்தால் கதைதான் முக்கியம் என்பதால் படத்தின் உண்மைத்தன்மையை இழக்காம இருக்கணும். அதே நேரத்தில் எங்களை நம்பிக்கையையும் பூர்த்தி செய்யணும். இது வெறும் சினிமா அறிவிப்பு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவை தன் பாரம்பரிய கதையை சொல்லும் ஒரு முறையை எப்படி புதிய தளத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதுதான் காட்டுகின்றதுன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், புதுப்பேட்டை 2 மற்றும் 1001 2 ஒரு வெப் சீரிஸாக வந்தா உங்களோட கருத்து என்ன? படமா வாரது நல்லமா இல்ல வெப் சீரிஸாக வாரது நல்லமா என்று உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம். செல்வராகவனின் இந்த முடிவு தமிழ் சினிமாவின் வெற்றிக்கு ஒரு புதிய முயற்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்க மனசார கருத்துக்களையும் பகிரவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அப்டேட்டுக்கு பிரசாந்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இனி வரும் சினிமா செய்திகளுக்கு என்னுடைய சேனல் ஒரு நல்ல கருத்துக்களை மட்டும் தெரிவிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நாட்டஷா. தேங்க்யூ.